அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூட்டத்தின் நோக்கம் என்ன பிரபாகரன்? சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளான இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறுவது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக கட்சியின் சார்பில் ஒவ்வொரு பூத் அளவில் ஏற்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பூத் கமிட்டிகளை அமைப்பது, அதே போல கட்சியுடைய வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது, அதே போல முதல்கட்ட பணிகளை எப்படி விரைந்து மேற்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது மாவட்ட பொறுப்பாளருடன் இன்று கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகின்றார். தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி, அதே போல தம்பிதுரை, பொன்னையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதே போல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் இணைந்து மாவட்ட வாரியாக இந்த பணிகளை எப்படி துரிதப்படுத்துவது, புதிதாக கமிட்டிகளை பூத் கமிட்டி அமைப்பது, இந்த பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் எப்படி இவர்கள் இணைந்து இணக்கமாக செயல்படுவது என்பது தொடர்பாக பல்வேறு விதமாக அறிவுரைகளை இன்றைய தினம் கட்சியுடைய தலைமையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் சில நாட்களாக தொடர்ச்சியாக இந்த கட்சிகளுக்குள்ளே பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் இருந்த நிலையில் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மற்ற பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படும் பொழுது வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை எப்படி சமாளிப்பது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் அந்த மாவட்ட செயலாளர்களுடன் எப்படி இணைந்து பணியாற்றுவது என்பது தொடர்பாக கட்சியுடைய தலைமை இன்றைய தினம் முக்கியமான அறிவுறுத்தல்களை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கு முன்பாக கட்சிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்றைய தினம் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.